கோவை மாவட்டத்தில் கேரள எல்லையில் அமைந்துள்ள வாளையாறு சோதனை சாவடியில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட தமிழக வணிகத்துறை அமைச்சர் சம்பத் வாகனங்கள் தேங்குவதை தவிர்க்கும் வகையில் ஆலோசனைகள் வழங்கினார். தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள வாளையாறு சோதனை சாவடி வழியாக கோவை மற்றும் கேரளாவிலிருந்து ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கின்றன. இந்த வழியாக வரும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஏற்றி வரும் லாரிகளை சோதனை என்ற பெயரில் நிறுத்தி வைப்பதாகவும் இதனால் பொருட்கள் விரைவில் கெட்டுவிடுவதாகவும் புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் தமிழக வணிக வரித்துறை அமைச்சர் சம்பத் வெள்ளிக்கிழமையன்று திடீரென்று வாளையாறு சோதனை சாவடி மற்றும் அங்குள்ள கேரள வணிக வரித்துறை சோதனை சாவடிகளில் நேரில் ஆய்வு செய்தார். இந்த சோதனை சாவடிகள் வழியாக செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கை, சரக்குகளுக்கு விதிக்கப்படும் வரி குறித்து அங்கிருந்த அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும் லாரிகள் பல நாட்கள் நிறுத்தி வைக்கப்படுவதாக வந்த புகார் குறித்து அதிகாரிகளிடம் அமைச்சர் கேட்டதற்கு இன்னும் 2 தினங்களில் இந்த பிரச்சினை தீர்க்கப்படும் என்று அவர்கள் பதிலளித்தனர். I took charge only 2 days back. We have 7 checkposts. The RTO is there, excise, animal husbandry, forest, everybody checks. Last is this one. So there any delay is there, let be retained. Then another thing is nowadays most of the trailers முன்னாடி கிளீனர் இருந்து இப்ப டிரைவர் மட்டும் தான் இருக்கு. அவங்க வண்டி எத்தும் போதே அவங்க இறங்கி வந்து இந்த பஸ்ஸுக்கு வரும். இது கிளியர் ஆகும்போது பேக்ல ஜாம் டவுன். ஒன் டிஃபிகல்ட். முன்னாடி இது கிளீனர் தான் மட்டும் வந்து. சோதனை சாவடிக்கு அமைச்சர் நேரில் வந்து ஆய்வு செய்தது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இந்த பிரச்சனையில் 2 மாநில அரசுகளும் தலையிட்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கனரக வாகன ஓட்டுநர்கள் கேட்டுக்கொண்டனர். தமிழ்நாடு அமைச்சர் வந்து பாத்துட்டு போயிருக்காங்க வாளையார் செக் போஸ்ட்டுக்கு. இதுக்கு மேலே அது கிளியரா இருந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப இதுவா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வண்டியில எல்லாம் பல வண்டிக்காரருக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. வந்து கிளியர் பண்ணி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் கேரள முதலமைச்சர் வந்து பேசி இதுக்கு ஏதாச்சும் முடிவு எடுத்தாதான் நடக்கும். இப்ப வந்து மினிஸ்டர் வந்து பாத்துட்டு போயிருக்காரு. தமிழ்நாடு மினிஸ்டர் வந்து பாத்துட்டு போயிருக்காரு. அடுத்த கட்டமா வந்து டிரைவர்களுக்கு எந்த ஒரு இது பாதிப்பும் இல்லாத கிட்டத்தட்ட ஒரு வண்டி வந்தா ஒரு 5 மணி நேரம் 2 மணி நேரத்துல பாஸ் ஆகி போற மாதிரி ஒரு வசதி பண்ணி கொடுக்கணும். முன்னதாக அமைச்சர் கோவை பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள மாவுத்தம்பதியில் 35 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் சோதனை சாவடியையும் ஆய்வு செய்தார்.